ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அப்பத்தாவுக்கு சாரி எடுக்க போறாங்க. அங்க போனோன்னே அந்த குலுக்கல் பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்பத்தா சொல்றாங்க. அங்க பாரு அங்க போட்டிருக்கு. நம்ம இந்த கடையில ரூ. 10,000க்கு மேல ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கடைக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்குறாங்க. இவங்க வந்தத பார்த்துட்டு கருப்பும் சேதுவும் வந்துட்டு கடை ஓனர் கிட்ட இவங்க தான் நாங்க சொன்னவங்க. இவங்களுக்கு தான் நீங்க வந்து கார் பிரைஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் சொல்றாங்க. அப்புறமா அதே மாதிரி ரூ. 12,000க்கு ட்ரெஸ் எடுத்துடுறாங்க. அப்புறமா அவங்களுக்கும் அந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதுல ஒரு ஸ்லோகன் எழுதுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி எழுதுறாங்க. அப்புறமா சாரியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்ளோ செலவு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. பரவாயில்லம்மா அவங்களுக்கு தானே. அவங்க வந்துட்டு நல்லா இருந்தவங்க இனி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் கேட்குறாரு. அப்படி பேசிட்டு அடுத்த நாள் ஆயிருது. அடுத்த நாள் வந்துட்டு ஃபோன் அடிக்குது. தனோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தமிழோட அம்மா கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க இல்ல. இப்ப அவங்க போய் ஃபோன் அட்டெண்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்துட்டு குலுக்கல் பிரைஸ்ல வந்துட்டு கார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா எல்லாருமே போறாங்க கார் வாங்குறதுக்காக. அங்க போயிட்டு கார் வாங்குறாங்க. இத வந்துட்டு கருப்பும், சேதுவும் ஒரு ஓரமா நின்னு சந்தோஷமா கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா, சேதுவ பொறுத்தவரைக்கும் மீனாட்சி வந்துட்டு எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி அப்பத்தாவும் எல்லாத்துக்கும் இப்படியெல்லாம் அமையாது. நம்ம மீனாட்சி வந்த நேரம் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. கார வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா, "ஆமா இந்த கார் வந்துருச்சு. யார் இந்த கார் ஓட்டுறது? நம்ம வீட்ல தான் யாருக்குமே கார் ஓட்டத் தெரியாதே!" அப்படிங்கிறாங்க. "ஆமால்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி, நான் டிரைவிங் கிளாஸ் போறேன். நான் கிளாஸ் போயிட்டு கத்துக்கிட்டு நான் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படிங்கிறாங்க வீட்ல எல்லாருமே. "ஆமா நான் இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு இந்த வண்டிய நானே ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். என் தமிழ்ச்செல்வி இவ்ளோ தூரம் டெவலப் ஆகுறாங்களே, படிக்கிறாங்க, பிளஸ் டிரைவிங் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.